ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நலங்கு மாவு சோப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து கோட் மில்க் பேஸ் தான் எடுத்திருக்கேன். சோப் பேஸ் தான் இது. ஆன்லைனில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ அந்த சோப்பை வந்துட்டு இந்த பேஸ் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சோப் பேஸ் கிடைக்கலனா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டவ் இல்லாட்டி பியர்ஸ் சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கிறத. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நலங்கு மாவு என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பை வந்து இப்போ நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேதில் இந்த சோப்பு போட்டு மறுபடியும் நம்ம இந்த பாத்திரத்தில் போடணும். ஸோ நம்ம இப்போ பவுலில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நலங்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆலிவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். இந்த ஆலிவேரா ஜெல்லிலேயே டர்மரிக் கலந்துருக்கு. ஒரு 10 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கேன். ப்ளஸ்ஸு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஸ்கின் ஒயிட்னிங்காக தான். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சோப்பு. நம்மளோட சோப்பு வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நம்ம இதில் கலந்து வச்சுருக்கிற அந்த பவுடரெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். அவ்வளோதான். இப்போ ஒரு மோல்டில் நம்ம பண்ணி வச்சுருக்க சோப்பு போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நலங்கு மாவு சோப்பு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.